பிளாக் பேந்தர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது சாட்விக் போஸ்மேன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரோல் அவர் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாப்ல. இதுக்கப்புறமா அவர் வருவாரான்னு ரொம்ப பேர் எதிர்பார்த்தப்ப அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அவர் இறந்துட்டாப்ல. ஸோ பிளாக் பேந்தர் 2வையே அவர் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஒரு டிஃப்யூட்டாக தான் அதை எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த படமும் ஓரளவுக்கு நல்லாவே சக்ஸஸ் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் பிளாக் பந்தர் ரீகேஸ்ட் பண்ண போறாங்க, வேற ஒரு ஆக்டர் வச்சு கன்டினியூ பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர் வந்துச்சு. பட் அந்த படம் வரும்போது, பிளாக் பந்தர் 2 வரும்போது, இல்லை நாங்கள் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை நினைவாக வச்சு தான் இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரீகேஸ்ட்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு டூம்ஸ்டேக்கு ரீகேஸ்ட் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் நம்ம எம்சியூவில் பிளாக் பந்தர் வருவாரா அப்படிங்கிற மாதிரி தெரில. பட் அனதர் வேரியன்ட் ஒருத்தர் வரப்போறாரு, அவர் தான் ரயன் காஸ்லிங். அவரை கொண்டு வந்து இப்போதைக்கு அனதர் வேரியன்ட் பிளாக் பேந்தரா கொண்டு வர போறாங்க. வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து நம்ம டூம்ஸ்டேக் வர மாதிரி காட்ட போறாங்களாம். பட் அவரையே நம்ம எம்சியூக்குள்ள கொண்டு வர போறாங்களா, இல்லை நம்ம எம்சியூக்குன்னு புது பிளாக் பேந்தரை கொண்டு வர போறாரா அப்படிங்கிற மாதிரி தெரில. பட் டூம்ஸ்டேல கண்டிப்பா ஒரு பிளாக் பேந்தர் இருப்பாரு, அதுவும் ரயன் காஸ்லிங் சம்பந்தப்பட்ட ஒரு பிளாக் பேந்தர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரயன் காஸ்லிங் பிளாக் பேந்தரா கேஸ்ட் ஆயிட்டார் அப்படின்ட்டு ரொம்ப நாளாவே ஒரு ரூமர் வந்துச்சு. பட் இப்போதைக்கு அவர் டூம்ஸ்டேல இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரையே அடுத்து எம்சியூவில் கன்டினியூ பண்ணுற மாதிரி தான் கொண்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோருமே வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து நம்ம யூனிவர்ஸ் தான் வரப்போகிறாங்க. அவங்க எம்சியூலே கன்டினியூ ஆக போகிறாங்க. அதே மாதிரி இவரையும் வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து நம்ம யூனிவர்ஸுக்கு கொண்டு வந்து அவரை கன்டினியூ பண்ண போகிறாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். பட் எப்படி அமைய போகுதுங்கிறத டூம்ஸ்டே மூவி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். இதை பற்றி உங்கள் தாட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.